ரொம்ப ஹிட் ஆகும் படம். அப்புறம் வந்து பாட்டு ரொம்ப ஹிட் ஆகும். இது விஜய் படத்தோட வசூல் அதிகமாகும். அப்படியா? ஆகும்ண்ணா. எப்படி எப்படி சொல்றீங்க? 2 வருஷம் கழிச்சு வருது. இது பொங்கலுக்கா வருன்னாங்க. அப்புறம் லேட் ஆகினே தான் இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்காங்க. ஸோ கோட்டு படத்தோட வசூல் அடிச்சிடும். ஆனா கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் டே வசூலா வசூலா? மொத்த வசூல். உலகம் முழுக்க நாளை தினம் தான் எங்களுக்கு வந்து பொங்கல் தீபாவளி அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு நாளைக்கு பிப்ரவரி 6ஆம் தேதியா பொங்கலா? எப்பவுமே தலையோட தரிசனம் தான். அஜித் வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட இன்ஸ்பிரேஷன். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் வந்து இன்ஸ்பயராக வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு உதாரணமாகவும் இருந்திருக்காரு. ஸோ ரியல் லைஃப்லேயும் இருக்கட்டும், இப்போ கார் ரேசிங்கில் வந்து பத்மபூஷன் வரைக்கும் போயிருக்காருன்னா அவரோட தன்னம்பிக்கை தான். ஓகே. இப்போ பொதுவாக ஒரு படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கணும், நம்ம ஆட்கள் ஆசைப்படுவாங்க. ஒரு காமெடி பாட்டு குத்து பாட்டுல வேணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த படத்தோட கலரே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, ஒரு ஹாலிவுட் படமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்கல்ல. இது வந்து வெகுஜன மக்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு படமா அமையுமா? இப்போ வந்து ஜென்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா எல்லாரும் மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஓடிடி, நெட்ஃப்ளிக்ஸு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா எல்லாரும் வந்து கலர் கிரேடிங் எல்லாமே வந்து இப்போது பேட்மேன் எடுத்துக்கோங்க, இப்போ கிறிஸ்டோபர் நோலன் அவர் படங்கள்லாம் எடுத்தோம்னா வந்து பார்த்தோம்னா டார்க் டெக்னாலஜி அதில் தான் ஃபுல்லாமே எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம இன்வால்வ் பண்ணி இந்த படமும் எடுத்திருக்காங்க. சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸை வச்சு அசிஸ்டன்ட் ஏடிஐயாக வச்சு இவங்க வந்து பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டேன். ஸோ ஷுர் இந்த படம் வந்து கலர் கிரேடிங் எல்லாமே டெக்னிக்கலாக நல்லா போகும்னு நினைக்கிறேன். படத்தோட ட்ரெய்லரும் வந்துருச்சு, டீசரும் வந்துருச்சு இல்லையா? ஸோ ட்ரெய்லரை பார்க்குறப்ப இந்த ஷாட்டுக்காகவே நான் படத்துக்கு போவேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்த ஷாட்னா என்ன? எனக்கு தெரிஞ்சு காணாமல் போகிற த்ரிஷா காணாமல் போய் அஜித் தேடுவாப்ல. ஸோ அந்த ஷாட் வந்து ரொம்ப ஆதரவாகவும் இருக்கும். அதே இது வந்து பார்த்தோம்னா டீசர் கட் வந்து அனிருத் வந்து ஹேட்ஸ் ஆஃப் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அந்த வயலின் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பீட்டும் வந்து மேட்ச் பண்ணி கொண்டு போயிருக்காரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. நம்ம ரசிகர் மன்றத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டு அனிருத். அனிருத் இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக நல்லா போகும். ஆமாம், நம்புகிறேன்.